அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத். அல்லாஹுக்கு எல்லா புகழும் வழிகாட்டல் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டல் என்று கூறியனாக. அன்பிக்கினி உறவுகளே, தப்சீருடைய 7வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் சூரத்து நஸ்ர் அதனுடைய சபபு நுசூல் என்ன, அது எப்பொழுது இறக்கப்பட்டது, அது சம்பந்தமான சஹீஹான வஈஃபான ஹதீதுகள் என்னவென்று மிக சுருக்கமாக நாம் பார்க்கலாம். உண்மையில் அதாவது முஸ்னத் அல் பஸார், இமாம் பஸார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய முஸ்னதில் பதிவிடுகிறார்கள். 6134வது செய்தியாக வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. நஸரத் ஹாதிஹி சூரா அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமினா. நபி அவர்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நடு நாள், அதாவது 2வது நாள் மினாவிலே அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்ற பொழுது இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்கின்ற சூரா இறங்கியது. நபி அவர்கள் ஃபஅரஃப அன்னஹுல் வதா, நபி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், அது இந்த உலகத்தை விட்டு நான் பிரியப் போகின்றேன், அதாவது இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து செல்லப் போகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அறிந்து கொள்கிறார்கள். ஃபஅமர பிராஹிலதிஹி கஸ்வா, நபிகளாருடைய ஒட்டகத்தில் நபி அவங்க ஏறி என்ன சொல்றாங்க, அதாவது அக்கபா என்ற இடத்துக்கு போயிட்டு மக்களுக்கு நீண்ட ஒரு உரையை ஒன்று செய்தார்கள் என்று ஹதீஸில் தெளிவாக வருகிறது. இந்த ஹதீஸ் சஹீஹானதா லஈஃபானதா என்று இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவிடுகிறார்கள். அதாவது ஹாதா இஸ்னாது லஈஃபுன் ஜித்தன், அதாவது இதனுடைய இஸ்னாத் மிக பலவீனமானது என்று சொல்கிறார்கள். இதில் ஏன் பலவீனமானது என்றால், மூசா இப்னு உபைதா என்பவர் என்ன செய்கிறார், இந்த இஸ்னாதில் சம்பந்தப்படுகிறார். இவருடைய ஹதீத் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, இவர் நம்பகமானவரா என்பதை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி? லா தஹிலு இன்தி ரிவாயா அன்ஹு, மற்றவர்கள் அறிவித்தால் அவர் பலவீனமானாலா அல்லது இழல் இருக்கிறதா, மனசக்தி குறைபாடா என்று பார்ப்பாங்க. ஆனால் இவர் சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு அறிவிப்பையும் எடுக்கவே கூடாது. இது யாருடைய கருத்து? இமாம் அஹ்மது பின் ஹம்பல். ஏண்டா இவர் பலவீனமானால், அதனால் இந்த ஹதீனை செய்கிறாங்க இஸ்னாது லைஃப் என்று இந்த இஸ்னாதை பலவீனமாக அந்த ஹதீதை பலவீனப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த ஹதீதுடைய ஆரம்பம் பலவீனமாக இருந்தாலும் இறுதி சஹீஹுல் புகாரி இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது முஸ்னத் அஹ்மதில் 7723வது ஹதீதாக வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா நஸல ஹாதிஹி சூரா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூரா இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூரா இறங்கிய பொழுது அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அதாக்கும் அஹ்லுல் யமன், உங்களிடத்தில் யமன் வாசிகள் வந்திருக்கிறார்கள். ஹும் அரக்கு குலூபன், அவருடைய இதயங்கள் மென்மையானது. அல் ஈமானு யமான், ஈமான் என்றாலே யமன் வாசிகள் தான். அல் ஃபிக்ஹு யமான், ஃபிக்ஹு என்றாலே யமன் வாசிகள் தான். ஹிக்மத்து யமான், யமானியா, அதாவது ஞானம் என்றாலே யமன் வாசிகள் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த யமன் வாசிகளை நபி சஹாபாக்களிடத்தில் சொல்லி புகழ்ந்தார், அவருடைய பண்புகளை சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸில் பார்க்கலாம். இந்த ஹதீஸை ஷுஐப் அல் அர்னாவூத் என்பவர் பதிவிடுகிறார்கள். அவர்கள் இதற்கு சஹீஹா லஈஃபான்னு சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், இஸ்னாதுஹு சஹீஹுன், இதனுடைய இஸ்னாத் சஹீஹானது, அலா ஷர்த்தி ஷைஹைன், சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம், இந்த 2 அந்த அறிஞர்களும் எப்படி அவருடைய கிரந்தங்களில் ஹதீதுகளை பதிவிடுவதற்கு எப்படி ஹதீதுடைய தரஜாக்களை அவர்கள் பார்த்து பதிவிடுவார்களோ அதே போல அந்த இஸ்னாதுகள் சஹீஹானதாக இருக்கிறது. அதே நிபந்தனைகளோடு இந்த இஸ்னாத் சஹீஹாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று என்ன செய்றாங்க, ஷுஐப் அல் அர்னாவூத் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, இந்த 2 ஹதீதை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, நபி அவர்களுக்கு மினாவில் இருக்கின்ற பொழுது, இறுதி ஹஜ்ஜில் மினாவில் இருக்கின்ற பொழுது 2வது நாள் அந்த இதாஜா நஸ்ருல்லாஹ் என்று சூரா இறங்கியது என்று என்ன செய்றாங்க, ஏற்கனவே ஒரு ஹதீஸில் பார்த்தோம், முஸ்னத் அல் பஸாரில் வரக்கூடியது. அந்த ஹதீஸ் லஈஃப் என்று சொல்கிறார்கள். 2வது ஹதீதை இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வந்து இந்த ஹதீஸ் என்ன செய்றாங்க, அதாவது சஹீஹானது என்று, அதாவது ஷுஐப் இப்னு அர்னாவூத் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்னாதுஹு சஹீஹ் என்று. நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அத்தாக்கும் அஹுல் யமன், யமன் வாசிகள் உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்றால், எப்பொழுது அந்த யமன் வாசிகள் வந்தார்கள்? மக்கா வெற்றிக்கு முன்னர் வந்தார்கள். லம்மா நஸர சூரத்து நஸ்ர், அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சூரத்து நஸ்ர் இறங்கிய பொழுது கால ரசூலுல்லாஹ்,
அந்த இதாஜா ரசூலுல்லாஹ் என்கிற சூரா இறங்கிய பொழுது தான் அல்லாஹ்வின் தூதர் அத்தாக்கு அஹ்லுல் யமன் என்று சொன்னாங்க. யமன் வாசிகள் வந்திருக்கிறார்கள் என்று அவருடைய பண்புகளை சொன்னாங்க. அப்ப மக்கா வெற்றிக்கு முன்னர் என்று இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்றாங்க சொல்கிறார்கள். அடுத்ததாக ஆ, இதுல வந்துட்டு இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தஃப்சீரில் அடுத்த ஒரு உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி மக்கா வெற்றிக்கு முன்னதாக இறங்கியது என்று உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்கிறார்கள். இதுல வந்துட்டு இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவி வந்தால், இதுல இதா என்பது என்ன? இதா ஷர்த்தியா, இதா ஷர்த்தியாவாக வந்திருக்கிறது. லர்ஃபு லம்மா இஸ்தக்பில், அதாவது மின ஜமான், இது எதிர்கால காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இதாவாக இந்த லர்ஃபாக இந்த இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றார். எனவே இது மக்கா வெற்றிக்கு முன்னர் இறங்கியது என்று அவர் என்ன செய்றாங்க அந்த வசனத்தை அதனுடைய சபப் நுசூல் சம்பந்தமாக அவர்கள் சொல்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு முன்னதாக இறங்கியது சொல்கிறார்கள். ஆனால் இதில் வந்து சபபு நுசூல் என்றால் நாம் புரிந்தது, அதாவது என்ன, ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தண்டிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நிச்சயமான வசனத்தை இறக்குவான், அல்லது பிறர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேள்வி கேட்டால் வசனத்தை இறக்குவான். ஆனால் இது வந்துட்டு நபி அவர்களுக்கு எதிர்காலம் சம்பந்தமாக சொல்வதற்காக வேண்டி இந்த வசனம் இறங்கியது என்று இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தஃப்சீர் இப்னு ரஜப் என்கின்ற கிரந்தத்தில் அவர்கள் பதிவிடுகிறார்கள்.